இப்போ இந்த நிலையில தான் இங்க சம்பளம் கொடுக்குற பணத்துல இருந்தே செல்வ பெருந்தகை அதுல இருந்து திருடியதாக சொல்லப்படுது. இதை சவுக்கு மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சவுக்கு சங்கர் அவர்களே சொல்றாங்க. சோ இதுக்கு முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையும் ஒரு காரணமா இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பயனுள்ள விஷயங்கள் எதுவுமே கிடைக்க விடாம இவர் பண்றாரு அப்படிங்கறது இவருடைய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இதனிடையில வேற என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு கிளீன் பண்றத 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கி அதுலயும் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இதனால மக்களோட வரிப்பணம் போனதை தாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காம போயிருக்கு. இப்ப இததான் அவர் வெளிக்கொணர்ந்து சொல்லியிருக்காரு மீடியாட்ட. இதுக்கப்புறம் தான் பல்வேறு விஷயங்கள் அந்த மீடியாவுக்கு எதிராகவே நடக்குது. நான் 4 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ, என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன. ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.